Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா CSS லாங்குவேஜில் லிங்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க்ஸ்னா என்ன, ஸோ அந்த லிங்க்ஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிங்க்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த க்ரோம் ப்ரௌசர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு நான் சர்ச் பண்ணுறேன் சரிங்களா. ஜஸ்ட்டு CSS சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த CSSக்கு ரிலவெண்ட் ஆகிற லிங்க்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிங்க்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும் சரிங்களா. ஜஸ்ட் இப்போ நான் இந்த வெப்சைட் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேப்லேயே வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலாம். ஸோ அப்படின்னா நியூவாக வந்து ஒரு டேப் கிரியேட் ஆகி ஸோ அந்த டேப்பில் வந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலாம் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்கள் இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டேப்லேயே நம்மளுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிங்க்ஸ்லேயே நம்ம வந்து 4 டைப் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நான் ஆங்கர் டேக் நான் வந்து எப்பயுமே நம்ம லிங்க் அப்படின்னா ஆங்கர் டேக்கெல்லாம் வந்து அந்த லிங்க் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அது வேறு என்ன பண்ணியிருக்கேன்னா ஏன்னு போட்டிருக்கேன் அண்ட் தென் கோலன் லிங்க் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம க்ரோமில் பார்த்தோம் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் இது விசிட் பண்ண அப்படின்னா நமக்கு எந்த கலரும் சேஞ்ச் ஆகலை. ஸோ நம்ம விசிட் பண்ணுறப்ப நம்ம கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நம்ம அதை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதை கிளிக் பண்ணி நம்ம விசிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லிங்கோட கலர் நம்மளுக்கு என்னவா இருக்கணும் ஸோ அதையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட் பேடில் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் நார்மல் லிங்க் வந்து நம்மளுக்கு எந்த கலரில் வேணும் ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோம் ப்ரௌசரில் இந்த CSS டுட்டோரியல்னு இருக்குது. நான் இது வந்து கிளிக் பண்ணி விசிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது விசிட் ஆனதுக்கு அப்புறமா அந்த லிங்க் என்ன கலரில் வேணுமோ ஸோ அந்த கலர் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிசைட் பண்ணிக்க முடியும் சரிங்களா, அதாவது டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டட்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஹெச் ஓவர் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த லிங்க் மேலே நம்ம கர்சரை மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதான் வந்து ஹெச் ஓவர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து மவுஸ் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு கலர் ரெட் கலரில் வேணும் இல்லை வந்து ஒரு எல்லோ கலரில் வேணும் அப்படின்னா நாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ஓவர்னு சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் ஆக்டிவ் அப்படின்னா இப்போ அந்த லிங்க் நம்ம கிளிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த CS டுட்டோரியல் நான் கிளிக் பண்ணுறது நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து இந்த 4 டைப் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு டைப்பையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 டைப்பு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த பாடி டேக்கில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆங்கர் டேக் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆங்கர் டேக்குள்ள என்ன பண்ணுறேன்னா ஒரு லிங்க் நம்ம செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் HREF போட்டுக்கேன் சரிங்களா. HREF. ஸோ HREFனா ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணால் ஒரு ஆக்ஷன் நடக்கணும். ஸோ அந்த ஆக்ஷன் வந்து எந்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகணும் ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த HREFல டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எந்த ஆக்ஷன் நடக்க வேணாம், ஜஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணால் எந்த ஆக்ஷன் நடக்க வேணாம் சரிங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஆஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் இந்த லிங்க் நம்ம ஒரு நேம் நம்ம கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CSS டுட்டோரியல் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ CSS டுட்டோரியல். அண்ட் தென் நம்மளுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் நடக்கணும். என்னன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா இந்த லிங்க்கை HT டேக்கில் வந்து டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அண்ட் தென் இந்த HT டேக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கர் டேக் அப்புறமா நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டு ரன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரன் ஆப்ஷன் போயிட்டு அதில் க்ரோம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த லிங்க் வந்து நம்மளுக்கு 2000 சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா CSS டுட்டோரியல் சொல்லிட்டு நம்ம லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஆக்ஷன் நடக்காது, ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே விட்டுரும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நார்மல் லிங்க் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைப் பற்றி பார்க்கலாம். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஸ்டைல் டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. STYL ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த ஸ்டைல் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஆங்கர் டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஈக்குவல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்னு டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு இந்த ஆங்கர் டேக்கு மட்டும் நான் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த ஆங்கர் டேக்கோட கிளாஸ் நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டாட் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் அந்த கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்டைல் எழுதுறோம் அப்படின்னா இந்த ஆங்கர் டேக் மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிங்கோட கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டாக நம்மளுக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
ஒரு ரெட் கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளார நான் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கலர் ஜஸ்ட்டு ரெட்ன்ற டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு இந்த ஃபைல் இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌசர் போய்ட்டு ரெஃபர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க்கோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்குக்கு நம்ம கலர் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஆங்கர் டேக் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கலர் ரெட்ன்ற டைப் பண்ணிக்கலாம் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டட் அப்படின்னா நம்ம அந்த லிங்க்கை நம்ம ஒரு டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னாவே அதை வந்து விசிட் ஆனதாக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம விசிட் ஆனதுக்கப்புறமா அந்த லிங்க்கோட கலர் என்னவா இருக்கணும் ஸோ அதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் வந்து இந்த ஆங்கர் டேக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம வந்து கிளாஸ் நேம் எழுதிருக்கும் சரிங்களா, ஜஸ்ட் டெக்ஸ்ட் எழுதிருக்கும். ஸோ அதனால் ஆங்கர் டேக் போட்டு டாட் டெக்ஸ்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிங்க்ஸ் அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் லிங்க் நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் அந்த லிங்க் வந்து என்ன கலரில் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு அந்த லிங்க் வந்து விசிட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன கலரில் சேஞ்ச் ஆகணும் ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா A:visited நான் டைப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா A டாட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டு அண்ட் தென் கோலன் விசிட்டட் நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த லிங்க் நம்ம விசிட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு கலரில் க்ரீன் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து விசிட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகிடும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த கலரும் சேஞ்ச் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரௌசரில் நம்ம ஆல்ரெடி விசிட் பண்ணதுக்கு வந்து சேவ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரி நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த Ctrl+H கொடுத்துட்டா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ஃபைல் நம்ம ரன் பண்ணலாம் அகைன் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ரன் ஆப்ஷன் போயிட்டு நான் க்ரோம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நார்மலாகவே ரெட் கலரில் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நோட் பேடில் அந்த லிங்க் வந்து நம்மளுக்கு ரெட் கலரில் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அந்த லிங்க்கை நம்ம விசிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கலரில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கோட் எழுதியிருக்கோம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லிங்க்கை வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டு நான் விசிட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ விசிட் பண்ணதுக்கப்புறமா அந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா விசிட்டட்னு சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஹெச் ஓவர் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லிங்க் மேலே நீங்கள் கர்சரை மூவ் பண்ண உடனே நம்மளுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து விசிட்டருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஹெச் ஓவர்னு டைப் பண்ணிக்கிறேன். ஹெச் ஓவர் அதாவது நம்ம மவுஸ் மூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கலரில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நான் வந்து ஆரஞ்சு நான் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஆரஞ்சு டைப் பண்ணிட்டு இந்த ஃபைல் இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த குரோமோட ஹிஸ்ட்ரி நான் வந்து அகைன் நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ரன் ஆப்ஷனில் நான் க்ரோம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும். ஏன்னா விசிட் பண்ணதுக்கப்புறமா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகணும். அண்ட் தென் நான் இப்போ மவுஸ் வந்து ஹோவர் பண்ணுறேன் சரிங்களா. பார்த்தீங்களா நான் வந்து மூவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த லிங்க் வந்து ஆரஞ்சு கலர் சேஞ்ச் ஆகுது. இதான் வந்து ஹெச் ஓவர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மவுஸ் நீங்கள் அந்த கர்சர் மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து க்ரீன் கலர் சேஞ்ச் ஆயிடும். அதாவது அந்த லிங்கை விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் சேஞ்ச் ஆயிடும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் ஓவர் அண்ட் தென் விசிட்டட் அப்படிங்கிறது. ஆக்டிவ் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கலர்லாம் எடுக்கணும் ஸோ அதுதான் வந்து ஆக்டிவ் அப்படிங்கிறது ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த கோடை நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆக்டிவ் நான் டைப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஆக்டிவ் டைப் பண்ணிவிட்டு நமக்கு ஆக்டிவ் ஆகிறப்ப நமக்கு என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ளூ கலர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளூ ஆர் பிங்க் நம்ம என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நான் பிங்க்னு டைப் பண்ணிக்கிறேன் வச்சுங்களா. ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு வந்து பிங்க் கலரில் இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா A.text and : ஆக்டிவ் கலர் வந்து நான் பிங்க்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் வந்து இந்த லிங்க்கை ஹோவர் பண்ணுறப்ப ஆரஞ்சு கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறப்ப பிங்க் கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் இது விசிட் பண்ணதுக்கு அப்புறமா க்ரீன் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் விசிட்டட் அண்ட் தென் ஹெச்ஓவர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஆக்டிவ் பண்ணுறப்ப நான் வந்து வேற ஒரு கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ வந்து பிங்க்கு பதிலாக நான் ப்ளூ கலர் வந்து நான் வச்சுக்கிறேன் சரிங்களா. இப்போ நீங்கள் இந்த ஃபைல் இங்கே சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரௌசர் போயிட்டு நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ இது ஓவர் பண்ணுறப்ப ஆரஞ்சு கலர் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் இது கிளிக் பண்ணுறப்ப அந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் விசிட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ அது வந்து க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் லாங்குவேஜில் லிங்க்ஸ் என்ன சொல்லி பார்த்துட்டோம். அண்ட் தென் அந்த லிங்க்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.